Johnson & Johnson Medtech Asia Pacific has designated Ganga Hospital, Coimbatore, as the world's first global center of excellence in trauma, joint replacement, and arthroscopy surgeries, establishing it as a premier training hub for Asia Pacific orthopedic surgeons. Johnson & Johnson Medtech, a global leader in medical technologies for 139 years, advances patient care through innovative devices. Its Global Center of Excellence initiative focuses on enhancing healthcare education, training, and innovation worldwide. These centers provide high-quality programs, workshops, and hands-on training to healthcare professionals, fostering professional development, promoting best practices, driving research, and offering access to cutting-edge medical technologies. The partnership between Johnson & Johnson and Ganga Hospital exemplifies this mission, delivering specialized training in surgical techniques and patient care. Recognized for its excellence, Ganga Hospital will train 100 surgeons annually from Asia-Pacific countries, including Singapore, Australia, New Zealand, Japan, Korea, Malaysia, and Thailand. The program spans basic surgical skills to advanced robotic joint replacement surgeries, offering immersive learning through case discussions, live surgical observations, clinical discussions, postoperative care, and knowledge transfer, guided by Ganga's expert surgeons. This collaboration marks a milestone in orthopedic education, elevating skills and knowledge globally. It positions India as a coveted destination for surgical training, reversing decades of Indian surgeons seeking training abroad. Now, surgeons from advanced nations will train at Ganga Hospital, setting new standards for surgical excellence across the region and beyond. The initiative strengthens India's role in global healthcare, establishing Ganga Hospital as a beacon of innovation and mentorship, shaping the future of orthopedic care. ஸோ இன்னைக்கு கங்கா ஹாஸ்பிட்டலோட அகாடமிக் பாத்வேல ஒரு முக்கியமான நினைவு நாள். எனக்கு உலக அளவில் மருத்துவர்கள், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், அதாவது எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஏசியா பசிபிக் ரீஜன்ல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க இன்னைக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டெக் கங்கா ஹாஸ்பிட்டலும் ஒரு முக்கியமான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்தியிருக்காங்க. இது பிரகாரம் ஒவ்வொரு வருஷமும் சுமாரா 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையில அடிபட்டு எலும்பு முறிவுக்கான சிகிச்சைகள், அதே மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கிற மூட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மூட்டு மாற்றும் அறுவை சிகிச்சைக்கும், அப்புறம் ஆர்த்ரோஸ்கோபி, அந்த சிறு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், ஷோல்டர்ல, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல, இந்த மாதிரி அதிநவீன அறுவை சிகிச்சைகள், அதே மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி, ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டி, இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இந்த எல்லா அதிநவீன சிகிச்சைகளுக்கும் 100க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்துப்பட்டுருவோம். குறிப்பா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இந்திய நாட்டிலிருந்து எல்லா மருத்துவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்போ பல நாடுகளிலிருந்து இந்திய நாட்டுக்கு, குறிப்பாக நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தை கொண்டு வந்ததற்கு நாங்க இந்த ரிவர்சல் ஆஃப் ட்ரைனிங் கொண்டு வந்ததுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இது வரைக்கும் போன வருஷம் கடையும்போது சுமார் 3500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் 89 நாடுகளிலிருந்து இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி இந்த 3 ஸ்பெஷாலிட்டிஸ்லயும் ட்ராமா சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபி, அப்புறம் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இந்த 3 ஸ்பெஷாலிட்டிஸ்லயும் இது ஒரு ஃபார்மலைஸ்டு ட்ரைனிங்கா இது வரும். இது ஒரு முக்கியமான அட்வான்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கங்கா ஹாஸ்பிட்டல் பட் ஆல்சோ ஃபார் கோயம்புத்தூர், தமிழ்நாடு அண்ட் அவர் என்டையர் கண்ட்ரி. வர மருத்துவரோட எந்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங்ல இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரு குறிப்பா ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கை கத்துக்க வருவாங்க. அவங்க ஒரு 4-5 நாள் இருந்தாங்க. அதுக்கும் ஒரு கீழ் இருந்து ட்ரெயின் ஆயிட்டு வரவங்க இன்னும் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும். ஸோ எந்த நாட்டிலிருந்து வராங்க, அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ல இருக்காங்கிறத பொறுத்து
அவங்க எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்கங்கிறது அது நிர்ணயிக்கும்.